தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த அறிவிப்பை ரத்து செய்ய கோரி திமுக தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த செய்தி குறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் மித்ரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மித்ரன், இது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் மோதியா. அதாவது இந்த திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கானது வரும் செவ்வாய்க்கிழமை விசாரணை மேற்கொள்ளப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவித்திருக்கிறார். என்றால் இது தொடர்பாக இன்று உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் R.S. பாரதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். என்ன கூறுகிறது என்றால், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ரத்து செய்யப்படாவிட்டால் தன்னிச்சையாகவும் உரிய நடைமுறை இல்லாமலும் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதிலிருந்து வாக்குரிமையை இழக்க செய்யும் என்று இது நாட்டில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்கள் மற்றும் ஜனநாயகத்தை சீர்குலைக்கலாம். தமிழகத்தில் குறுகிய காலத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்வது லட்சக்கணக்கான உண்மையான வாக்காளர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கு வழிவகுக்கும். இது அவர்களுடைய வாக்குரிமையை இழக்க செய்யும். இடம்பெயர்வு இறப்பு மற்றும் தகுதியற்ற வாக்காளர்களை நீக்குவதற்காக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த திருத்தமானது அக்டோபர் 2024 முதல் 6/1/2025 வரை தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் தற்போதுள்ள வாக்காளர் பட்டியல் 6/1/2022 அன்று சிறப்பு திருத்த திருத்தத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. வருகிறது. சிறப்பு தீவிர திருத்தம் என்பது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம் என்பது அரசியலமைப்பு மீறிய செயல், அரசியலுக்கான தெளிவான எடுத்துக்காட்டு என்று திமுக என்ற மனதில் தெரிவித்திருக்கின்றது. அனைத்து அறிவிப்புகளுமே அரசியலில் அறிவிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. ஆனால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு அத்தகைய அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை. மேலும் நாடாளுமன்றத்திலும் அதை தாக்கல் செய்யப்படவில்லை. எனவே இந்த அறிவிப்பு சட்டப்பூர்வமாக செல்லாது. தேர்தல் நடத்துவதற்கான வாக்காளர் பட்டியலை தயாரித்து திருத்துவது தேர்தல் ஆணையத்தின் பங்கு. ஆனால் குடியுரிமை போன்ற ஆதார சின்னங்களை இணைப்பதன் மூலம் தேர்தல் ஆணையம் அந்த சட்டப்பூர்வ நோக்கத்திற்கு அப்பால் செயல்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பீகார் மாநிலத்தில் காணப்பட்டது போல சிறப்பு தீவிர திருத்தமானது வாக்காளர்களுடைய குழப்பத்தையும் நிச்சயமற்ற தன்மை உருவாக்கி அவர்களுடைய வாக்குரிமையை பறித்துவிடும். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டிற்கு சிறப்பு தீவிர திருத்தம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ள காலக்கெடு மழை காலத்தில் வருகின்றது. அதைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பீகாரில் சிறப்பு தீவிர திருத்தம் விவகாரத்தில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டது. அதே நேரத்தில் அது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இறுதி உத்தரவு எதுவும் பிறப்பிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் இந்த போன்ற வாக்காளர் தீவிர திருத்தம் என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானதாகும். எனவே தேர்தல் ஆணையத்தின் அந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு திமுக சார்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. R.S. பாரதி தாக்கல் செய்த அமைப்பு செயலாளர் அந்த வழக்கினை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் அமர்வில் இன்று வழக்கறிஞர் விவேக் சிங் முறையிட்டார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தலைமை நீதிபதி வழக்கானது செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என அறிவித்திருக்கின்றார்கள்.